உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ் நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் L&T லிமிடெட். கரெக்ட். இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி என்ன பண்ணியிருந்தேன்னா 4128 ரூபாய் அப்படின்னு நான் மார்க் பண்ணி, இது ஓவர் பிரைஸ்டா இல்ல அண்டர் வேல்யூவா ஈக்குவல் வேல்யூவான்னு கேட்டிருந்தேன். அதுல 76% மக்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, ஓவர் வேல்யூன்னு சொல்லியிருக்கீங்க. 17% மக்கள் ஈக்குவல் வேல்யூன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு 6% மக்கள் மட்டும்தான் அண்டர் வேல்யூன்னு பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஒருவேளை சரிங்களா இந்த வீடியோ முழுசா பார்த்து முடிக்கும் பொழுது உங்களோட மனநிலையில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நீங்க எந்த வேல்யூல இருந்து எந்த வேல்யூக்கு மூவ் ஆகுறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது 10 இயர் ரிட்டையர்மெண்ட் சேலஞ்ச். யங் ஏஜ்ல கூட ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் எப்பவுமே கேட்கறது தான், நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒன்றே தான், உங்களோட லைக். அந்த லைக்கை கிளிக் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். L&T கம்பெனியுடைய ஷேர் சார்ட் 5 வருஷத்துக்கு வச்சிருக்கேன். இந்த போன 5 வருஷத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 191% growth காட்டுது. சரி, ஓகே, அது கொரோனானால குறைஞ்சிருந்திருக்கும், கொஞ்சம் ஏறி வந்திருக்கும் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இது ஒரு கன்சிஸ்டன்ட் growth மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு. நம்ம ஒரு 3 இயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 3 இயர்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா 90% growth காட்டுறாங்க. சரி, 3 இயர் மட்டும் இல்லைங்க, நம்ம 1 இயர் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா 1 இயர்ல பொதுவாக பெரிய பெரிய கம்பெனிகளாம் கூட growth காட்ட முடியாத சூழ்நிலையில கூட இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14% growth காட்டியிருக்காங்க, 14 to 15%. அப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனியோடைய ஷேரை நம்ம செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி நீங்க பிகினர்ஸ் என்ன பண்ணலாம், கன்சிடரேஷனுக்கு பிளான் பண்ணலாம். ஆனா இந்த கன்சிஸ்டன்சி மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபண்டமெண்டல்ஸாகவும் இது ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபியூச்சர் ஸ்கோப்ஃபுல்லாகவும் இருக்கணும். அடுத்தது நீங்க எதிர்பார்க்குற சிஏஜிஆரும் அட்டைன் ஆகணும். ஸோ இதெல்லாம் இருக்கான்றதையும் நம்ம ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடலாம். ஓகே, இந்த கம்பெனியுடைய ரெவென்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவும் இல்லை, கன்சிஸ்டண்டாக தான் இருக்கு. ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுவும் கன்சிஸ்டண்டாக இருக்கு இல்லையா? இப்போ அசட் நெட்வொர்க்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 2024 ஒரு சின்ன டிப் இருக்கு. இது ஒரு சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கம்பெனிக்கு வேற என்னென்ன ஸ்ட்ரென்த்லாம் இருக்கு இந்த கன்சிஸ்டண்டா க்ரோ ஆகிறதுக்கு அப்படின்னு போய் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது இந்த கம்பெனியுடைய ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக்கு, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்துமே L&Tயோட கனெக்ட் ஆயிருக்கு. இவங்களுடைய அசெட் லைட் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சர், ஐடி டெக்னாலஜியில் டைவர்சிஃபைடு பிஸ்னஸ், அது ஒரு வேல்யூ. அதுக்கடுத்தது கன்சிஸ்டன்ட் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸு, பிஎஸ்யூ கம்பெனி மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன். டிஃபென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் வித் கவர்னன்ஸு, அடுத்தது பிஸ்னஸ் எத்திக்ஸு, ரெஸ்பெக்ட், டிசிப்ளின், இதெல்லாமே கூட இவங்களுடைய ஒன் ஆஃப் த ஸ்டோரியாக சொல்லலாம். அடுத்தது டிவிடெண்ட் மாதிரியான விஷயங்களில் கூட இந்த கம்பெனியுடைய ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது இந்த கன்சிஸ்டண்டான ப்ரைஸ் எப்படி போகுது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸாக நான் சொன்னேன். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த கம்பெனியோட டெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1.9 இருந்து இப்போ 1.3க்கு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ டெட்ஸை குறைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் டெட்ஸை குறைக்கிறாங்களா இல்லையாங்கிறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ரைட். இப்போ நம்ம கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு 4025 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கை நாம கன்சிடர் பண்ணலாமா வேணாமா, இல்லை லாங் ரனுக்கு வச்சுக்கலாமா அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட அனாலிட்டிக்ஸை பார்த்துட்டீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லாஸ்ட் 5 இயர் சார்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு கோடு ஒன்று போடுறோம். ஜஸ்ட் ஒரு கோடு போட்டு பார்க்கும்பொழுது இந்த கம்பெனியில் என்னதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட கன்சிஸ்டன்ஸ் க்ரோத் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரைட். பொதுவாக ஃபியூச்சருடைய ப்ரைஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் கண்டுபிடிச்சு அதோட கூட இவங்களுடைய ஆவரேஜ் பிஇயோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ஷேர் ப்ரைஸை ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷேர் ப்ரைஸு அந்த இடத்துக்கு போகும்பொழுது இதில் நம்மளோட க்ரோத் சிஏஜிஆர் இருக்குல்ல, அது அடிக்குவேட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ தான் நம்ம இதை வாங்கலாமா வாங்க வேணாமாங்கிற முடிவெடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். ரைட். இப்போ இதில் எந்த இடத்துல உங்களுக்கு ஷேருடைய ப்ரைஸு ஸ்டேபிளாக இருக்கோ அந்த இயரை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 2021 மற்றும் 22 அந்த பீரியடில் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. நான் 23 வரைக்குமே எடுத்து பார்க்கலாம். இந்த ஷேருடைய பி ரேஷியோ லோன் பார்த்தீங்கன்னா 15, 24, 25ன்னு இருக்குது. உங்களுக்கு ஹைன்னு பார்த்தீங்கன்னா 30, 40, 35 இந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த பியில் உங்களுக்கு எது அதிகமான நம்பராக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 30, 35, 40, அதோட கூட லோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 எடுத்துக்கோங்க.
ஸோ 25, 30, 35, 40 4 விதமான பி இருக்கு. ஸோ ஆசிலேட் ஆகுது. நாம என்ன பண்ணணும், இந்த 4 பியிலையுமே போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ கரண்டா என்ன பி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ நீங்க இந்த கரண்டா இருக்க பி எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட க்ரோ ஆப்ல இதுல என்ன காட்டுதுன்னா, கரண்டா பி வந்து 28 காட்டுது. அப்போ 30 விட கீழே தானே இருக்கு. இது பை ரேட் தான், சூப்பர் வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த கம்பெனியோடைய புக்கை வச்சு நீங்க ஆர்ஓஐ மென்ஷன் பண்ணியிருக்காங்க 16%, 16.19 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கணக்கு போட்டு பார்த்தோம்னா இந்த கம்பெனியோடைய டிடிஎம் earning per share வந்து 119 தான் வரும். ஆக்சுவலி 139 கிடையாது, 119 தான் வரும். இதை வந்து மற்ற வெப்சைட்லயும் போய் நான் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டேன், அதில் கரெக்டாக இருக்குது, இதில் தப்பாக இருக்குது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சப்போஸ் நீங்கள் க்ரோ ஆப் யூஸ் பண்ணுறதா இருந்தால். ஓகே, இப்போ இதை வச்சு நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு கரண்ட் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 33.75, கிட்டத்தட்ட 34ல் இருந்தாங்க, 35 வரைக்குமே இருந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு வாங்க. இப்போ இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது இது 5 வருஷத்துக்கான ஏர்னிங் பர் ஷேரையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை ட்ராக் பண்ணி பார்ப்பேன். ட்ராக் பண்ணி பார்த்தேன்னா, ஜென்ரலாக ட்ராக் பண்ணி பார்த்தேன்னா 155 வருது. அதாவது 82லேருந்து ஆரம்பிச்சு. ஆனால் நடுவில் இந்த கொரோனா மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு, அது எல்லா நேரத்துலையும் வராது. அதனால் அதை ஒரு டிபெண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, இது மாதிரி ட்ராக் பண்ணி பார்க்காதீங்க. அதை விட பெட்டர் நான் என்ன ஐடியா சொல்கிறேன்னா, லாஸ்ட் 3 இயர் இருக்குல்ல, 23, 24, 25, இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 197 வரும். 197 தான் வருமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை 197 வந்தா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நார்மலாக இருக்கிறத போட்டு பார்க்கும்போது 185 வந்தது, 197 இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 177 கூட ஏர்னிங் பர் ஷேராக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா லோ லெவலில் கன்சிடர் பண்ணி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது ஃபியூச்சரில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. அதனால சொல்ல வரேன். பட் நான் 197 எடுத்துக்கிறேன், ஹையஸ்ட் எடுத்துக்கிறேன். ஒருவேளை இதுதான் வரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சருடைய ஷேர் ப்ரைஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ நம்ம ஃபியூச்சர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது எத்தனை % சிஏஜிஆருங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கு, 4025. ஓகே, ஒருவேளை இது 197 ஏர்னிங் பர் ஷேரா இருந்தால் 25 லோ பிஇல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஷேர் பிரைஸ் ஃபியூச்சரில் என்னவா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4926 ரூபாய், விச் இஸ் 4.59% ஆஃப் சிஏஜிஆர். அதாவது நான் சொல்றது வந்து இந்த 4.5 வருஷத்துக்கு சொல்றேன். அடுத்த 4.5 வருஷம் 2030 அப்படிங்கிற இடத்துல இது வரக்கூடியது கிட்டத்தட்ட 4.5 வருஷம் அப்படின்னு வச்சுப்போம். அடுத்தது கவனிங்க, பி ரேஷியோ ஒருவேளை 30ஆக இருந்தால் 5911 ரூபாய் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு இந்த 2030ல. அப்போ இதுல சிஏஜிஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.9%. ரைட். அப்போ நம்ம 35 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ 33, 35 தானே இருந்தது ஆவரேஜா. அப்போ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது ஃபியூச்சர் ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6896 ரூபாய் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 12.71. ஸோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஏரியா. அப்போ நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு எது மேலே நம்பிக்கை இருக்குது, எந்த பி ரேஷியோ கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் உங்களுடைய புக்கில் போட்டு பாருங்க. நீங்கள் வந்து 197 போடணுனால போடுங்க, 177 போட்டு பார்க்கணுனாலும் போட்டு பாருங்க, தப்பு இல்லை. போட்டு பாருங்க, போட்டு பார்த்து உங்களுக்கு எது கான்ஃபிடன்ஸ் தோணுதோ அதை வந்து டிபெண்ட் பண்ணி ஒரு கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணி இந்த ஸ்டாக்கை நீங்கள் அவைல் பண்ணலாமா வேணாமா கண்டினியூ பண்ணலாமாங்கிறத டிசைட் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன். நான் சொல்றதே நீங்கள் செய்யணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த கம்பெனி 40லையும் வந்திருக்கு ஒரு காலத்தில் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், 40 பி ரேஷியோவும் போட்டு பார்க்கலாம். அப்படின்னா 7881 ரூபாய் வருது, விச் இஸ் 16%க்கு மேலே உங்களுக்கு சிஏஜிஆர் மெயின்டைன் ஆகுது ஃபார் நெக்ஸ்ட் 4.5 இயர்ஸ்க்கு சொல்ல வரேன். அப்போது நான் என்ன சொல்கிறேன், லோ விட்டுருங்க, 25 விட்டுடுங்க. ஏன்னா அது வரும்ன்றதுக்குலாம் எவ்வளோ நாள் நிற்கும், ஸ்டாண்ட் பை கொடுக்கணும் நமக்கு தெரியாது. ஹை 40 அதுக்கும் டைம் தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு ஆவரேஜாக ஆசோலேட் ஆகிற ஏரியா வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30லேருந்து 35ங்கிறத ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க, எனக்கு வந்து 12% போதும் சார். குட், வெல் அண்ட் குட். அப்போ இந்த சிஏஜிஆர் உங்களுக்கு ஓகேவா இல்லையாங்கிறது தான் நீங்கள் முடிவு பண்ணி இந்த ஸ்டாக்கை இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற முடிவு எடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவேளை நல்ல சிஏஜிஆர் வரணும்னா நான் என்ன பண்ணணும், குறைஞ்சது 15% சிஏஜிஆருக்கு மேலே நம்ம மெயின்டைன் பண்ணுறது நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸை எவ்வளோக்கு வாங்கினா பெட்டராக இருக்கும்னு கெஸ் பண்ணுறோம். அதாவது நமக்கு இதுக்கு இவ்வளோ கீழே வரும்னு நம்ம சொல்ல முடியாது, வராமல் கூட போகலாம். ஏன்னா காலத்துக்கு காலம் நம்ம பார்த்துருக்கோம், அது உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டே தான் போகுது. ஒருவேளை எவ்வளோ இருந்தால் 15% சிஏஜிஆர் வரும்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 3450 ரூபாவாக இருந்து ஃபியூச்சரில் 33ங்கிற பிஏ இருந்துச்சுன்னா உங்களுக்கு 6500 ரூபாய் வரும். 6500 ரூபாங்கிறது விச் இஸ் 15% சிஏஜிஆர். ஸோ இது வருமாங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்,
பெட்டராக கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணும்போது எந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. ஜஸ்ட் நான் ஒரு ஐடியா தான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லாத பல விஷயங்கள் கூட இன்னும் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கோத்ரூ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சொன்னது ஓவர் வேல்யூ, ஈக்குவல் வேல்யூ, அண்டர் வேல்யூன்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு இப்போவும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்த மனநிலை தான் இருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்ச் இருக்கா? சேஞ்ச் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? கமெண்ட் பண்ணணும், மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? எஸ், லைக் பண்ணணும், மறந்துடாதீங்க. இந்த லைக் ஒன்றுதுக்காக தான் நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மேலும் யாராவது ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்லேயே ஒரு வீடியோ இருக்கும், பாருங்கள். பிடிச்சிருந்தா சரிங்களா? பிடிச்சிருந்தா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.